நான் பல சீடர்களுக்கு சொல்லுவேன், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம சொந்த வீட்டில் வாழலை, நம்ம வாழ்க்கையெல்லாம் விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம், சுகபோகங்களுக்காக வாழ்ந்துன்னுக்குறோம். அப்போ அந்த விபச்சாரி என்ன பண்ணுறன்னா, நம்மளை சுகத்துக்காக இந்த உலகத்தில் பயன்படுத்தின்னு இருக்கிறா. அப்போது உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது இல்லை நம்ம வாழ வேண்டிய வீடு, நம்ம வாழ வேண்டிய வீடு வேறு. அப்போ அந்த வீட்டுக்கு போயிடணுன்னு அந்த விபச்சாரிக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, அம்மா நான் நீ உன்னுடைய சாவாசம் எனக்கு வேணாம், நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறேன்னா, ஒன்று அவளோட புத்தி சொல்லி அவளுடைய சௌகரியத்துக்கு வச்சுப்பா, இல்லை நீ அதையும் மீறி போகிறேன்னா உன்னை கொல்லுவா. இதான் விபச்சாரினுடைய பழக்க வழக்கம். அப்போது நீ என்ன பண்ணணும், அவளுக்கு தெரியாமல் தப்பிச்சு போகணும். அப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நீ இல்லைன்னா இந்த உலகத்துக்கு சுகம் கிடைக்காது, நீ இருந்தால் தான் உலகம் சுகம் பெறும். அப்போ இந்த சுகத்தை விட்டு நீ வேறு வழியில் போகும்போது உன்னை விட்டுட்டா அந்த உலகத்துக்கு சுகம் கிடைக்காது. அதனால் ஒன்று அதனுடைய பக்குவத்துக்கு உனக்கு பல எண்ணங்களை கொடுத்து வலிச்சு வச்சுக்கோ, இல்லை உன்னை கொல்லும். இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாத மாதிரி தனக்குள்ளவே தான் தெய்வத்தை தேடி தப்பிச்சு போகிறவன் தான் ஞானி, தப்பிக்காதவன் அஞ்ஞானி. நீ பாடம் பண்ணுற, எப்படி பண்ணுற, நீ யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? ஏதோ ஒன்று நீயே செய்துக்கினதுன்னா தடங்கள் எண்ணங்கள் வந்துக்கினே தான் இருக்கும். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற உன்னை யாரும் கூப்பிடக்கூடாது, அதனால் நீ என்ன பண்ணிட்ட, கதவை மூடிட்ட. கதவை மூடிட்டு நீ ரூமுக்குள்ளே இருந்த. ஆனால் உனக்கிட்ட ஏராளமான பழைய சிநேகிதர்கள் பழைய இருக்கிறாங்களே, அவன் என்ன பண்ணுறான், கதவு திறந்துக்குதான்னு பார்க்குறான், கதவு மூடி இருக்குது, ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறான். அப்போ நீ ஜன்னலையும் மூடணும், அப்போ தான் உனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி புலன்களை மூடணும், நீ மூட தெரிஞ்சுக்கணும் நீ, அப்போ தான் எண்ணங்கள் வராது. புலன்கள்லாம் திறந்து விட்டுட்டு நான் தியானம் பண்ணுறேன்னா பண்ண முடியாது, பல எண்ணல்கள் வரதான் செய்யும். சுவாமி சொல்லுங்க சாமி. உங்களை போன்ற ஞானியர்கள் சித்தர்கள் சமாதி அடைந்த பிறகு சரி, அந்த சமாதியில் ஆன்மா நிலை கொள்ளுமா, நிலை கொண்டிருக்குமா? இது சித்தர்கள் ஞானியர் எல்லாரையும் வலிச்சிட்டிங்க, என்னையும் கூட சேர்த்து ஞானியர் இருந்தீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நான் ஞானியர் இல்லை. ஏன்னா என்னையே நான் புகழ்ந்து நான் முட்டாளாக விரும்பலை. நான் சராசரி ஒரு மனிதன், அனுபவம் மூலியமாக உங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்கிறேன். அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய விஷயம். நான் எந்த மகான் கூடுவோம், நான் அந்த மகான் மாறிங்க. நான் ஒரு மகானுங்கன்னு எந்த காலத்திலும் சொல்லலை, சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ளே தக்க வச்சு நான் சமாதி ஆகிற இடத்துல அதை நிலைநிறுத்த எனக்கு வழி தெரியும். அதனால் அந்த இடத்துக்கு அந்த சமாதி சக்தி பெறும், பலாயிரம் பேருக்கு அது பயன் தரும். அந்த வழி மட்டும் எனக்கு தெரியுமே தவிர, நான் பெரிய மகான், நான் பெரிய சித்தர், ஏன் உலகத்தையே ஆட்டி படைப்பேன், அதெல்லாம் பொய்யான விஷயங்கள். நான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதில்லை. சொல்லுங்க. இல்லை, அப்போது அதை வழிபடும் மக்களுக்கு அந்த சக்தி பயன் பெறும். நல்ல விஷயத்துக்கு போய் அவன் போனான்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சமாதியிலும், நான் போன மாதம் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த குரு பௌர்ணிமா பற்றி இல்லையா, எல்லா மகான்களுடைய சமாதியிலையும் நல்ல விஷயத்தை போய் நினச்சி அங்கே நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீ கண்ட ஆசையெல்லாம் எடுத்து போய் அங்கே கொட்டும் போது அது நடக்காமல் போகும். போன ஜென்மத்தில் செய்த வினைதான் இந்த பிறவி சுகதுக்கம் என்றால், அதை அந்தந்த பிறவிகளில் நாம் செய்த நன்மை தீமை தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பதவிக்கான பலனை இப்பொழுது எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அனுபவிப்பது நியாயமா? இறைவன் பேரறிவாளன். ஏன்னா நம்மளுடைய ஆசைகளுக்குது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எதை கேட்கணும், எதை சொல்லணும், எதை அடையணும் அப்படின்றத ஒரு எல்லையே இல்லாமல் போடுறது நம்மளுடைய ஆசை. இப்போது நீங்கள் போன ஜென்மத்தில் ஒரு ராஜாவினுடைய பிள்ளையாக இருந்தீங்க, இன்னொருத்தர் போன ஜென்மத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாரனுடைய பிள்ளையாக இருந்தார். ஆனால் இப்போ சாதாரண ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் இவங்களுக்கு போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தெரியுது. ஐயா, நான் இந்த ராஜா வீட்டில் பிறந்தேன், நான் இந்த ஜமீன்தார் வீட்டில் பிறந்தேன் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள்.
பிரளயமாயிடும் உலகமே பிரளயமாயிடும். இவன் கத்தியத்துன்னு போய் அந்த ராஜா வீட்டாண்ட நிற்பான், நான் தாண்டா ராஜா இந்த ஊருக்கு, ஏற்கனவே நான் இருந்தவன்டா அப்படின்வான். இந்த ஜமீன்தார் வீட்டில் போய் நான் தாண்டா ஜமீன்தார் முன்னாடி, அப்போ நான் தான் இந்த ஜமீன்தார்னும் போது உலகம் என்ன ஆகும்? இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்தான் விபரீதங்கள் நடக்கும். உலகம் இது வரைக்கும் இப்போ நாங்கள் பேசுகிற வரைக்கும் உலகம் இருந்திருக்காது, எப்போவோ அழிஞ்சு போயிருக்கோம். இறைவன் என்ன பண்ணா, இந்த உடலுக்கு இந்த நினைவு, இந்த உடலுக்கு இந்த செயல் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டான். இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே வந்த உடனே அந்த உடல் செய்த நினைவுகளை மறக்கடிச்சான். மறக்கடிச்சதால் தான் இன்னைக்கு நீ பிறந்து வாழ முடியுது. அந்த ஞாபகங்கள் இருந்தால் விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கும், இன்னைக்கு நீயே பிறந்திருக்க முடியாது, நானே பேசியிருக்க முடியாது. அதனால வாழ்க்கை இன்னைக்கு பிறந்துட்ட இந்த காலத்துக்கு நம்ம வாழற வரைக்கும் நம்ம எப்படி வாழணும், எதை செய்யணும், அதை யோசியுங்க. போன பிறவி இதை யோசித்தால வரப்போறதில்லை, அடுத்த பிறவி இதை யோசித்தால வரப்போறதில்லை. அவ்வை சொல்லும், ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லும். அவ்வை கிட்ட போய் ஒரு ஞானி கேட்குறாரு, அம்மா நம்ம இந்த ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் இருக்கிறோம், இதை முப்பிறவினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அவ்வை கிட்ட கேட்குறாங்க. அவ்வை பதில் சொல்லுது, அப்பா நீ ஆன்மீகம், நீ ஞானி, ஞானம் வேணும்னு வந்துட்ட. இப்போ முன்பிறவினுடைய வினை உனக்கு தெரியணும். நீ பணக்காரனா இருந்த, சுகவாசியா வாழ்ந்த, இதை விட்டுட்டு போவியா? இல்ல அடுத்த ட்ரிப்பு பிறக்க போற வாழ்க்கையில நீ ஞானியா இல்லாத தெரு தெருவா பிச்சை எடுக்க போவியா? இல்ல போக மாட்டான். அப்புறம் இது தேவையில்லாததுக்கு எதுக்கு அதை தேடிக்கின்னுக்கிற? அதனால அது தேவையில்லாத விஷயம். பிறந்திருக்கிற, சாக போற, இந்த இடையில நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி வாழு. போன வாழ்க்கையில நீ இருந்தியா டாக்குமெண்டா வச்சுக்கிற? இல்ல அடுத்த பிறப்புல பிறக்க போற ரிஜிஸ்டரா பண்ணி வச்சுக்கிற? ஒண்ணுமே கிடையாது. யூகம் தான் இதெல்லாம். போன பிறப்புல இருந்தேன், அடுத்த பிறப்பு இந்த பிறப்புல இருக்கிறேன், அடுத்த பிறப்புல இருக்க போறேன் அப்படின்றதுலாம் மனயூகம். ஆனால் ஊர்ஜிதம் உண்மைன்றது யாராலையும் அறிய முடியாது. அப்படி அறிய முடியாத விஷயத்தை ஏன் அறியணும்னு துடிச்சு வாழ்க்கை இழந்துடுறீங்க? பிறந்தாய் போச்சு, நம்ம வாழணும். முடிவு ஒன்று நாள் வரப்போகுது. நீ குழந்தையா இருந்த, குழந்தையாவே இருந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க போகிறதே இல்லை. ஆனால் வளர்ந்தணும்னு ஆசைப்பட்ட, வளர்ந்த, படிக்கணும்னு ஆசைப்பட்ட, படித்த, குடும்பம்னு ஆசைப்பட்ட, தொழிலுன்னு ஆசைப்பட்ட, வாழ்ந்த, இப்போ இடைப்பருவத்துக்கு வந்துட்ட. அப்போ இளமையிலேருந்து இடைப்பருவத்துக்கு வந்துக்கிறிய. முதுமை ஒரு நாள் வரதானே போகுது உனக்கு. அந்த முதுமைன்றது மரணத்தை கொடுக்கக்கூடியது தானே. அதை ஏன் ஏற்றுக்க மறுக்கிற? அதனால் கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் யோசிக்காத, நிகழ்கால வாழ்க்கையை யோசித்து சந்தோஷமாக வாழ பழகு. நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார், இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறாரு. எது நடத்தினாலும் அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி நீ ஞான பாதைக்கு வரப்போகிற, அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா, இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம். அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ. அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேள்றான்னா அவன் என்ன பண்ணுறான், போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ இங்கே என்ன பேசின்னுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க, புக்கு என் கையில் கொடுப்பாங்க, நீ படித்தா பயிர் வைக்கலாம், அதை இங்கே கேட்டுங்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம், நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல. உனக்கு கண்டதை கேட்குறோம். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல காதலை பற்றி கேட்குறான். என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க, நான் போய் இன்னும் வரட்ட வானாவாங்கன்னு கேட்குறான். அப்போ கோவம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சாமியார் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறார்? ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அவன் கேட்ட கேள்வி தெரியல. அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறேன்? கோவப்படுறவனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்கிறேன்?
கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், சாதாரணமாக பேசணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 பேரும் நண்பர்கள் தான், கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஏன் அவர் இப்படி பேசினார், இப்படி பேச மாட்டார், ஏன் கோவப்பட்டார், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திக்குப்பீங்கன்றதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான், அது கூட மீதி பேர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவோன்னே தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்கன்றாரு. அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறது. ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருன்றவரே 4 பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு எல்லாரையும் அனுசரித்து போகணும். யாரும் தேவையில்லை, நான் தான் குருன்னு உட்காந்துங்கிறவர், அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம். நான் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன, 4 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 4 பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேனே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது. எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா, இது மட்டும் நான் பார்ப்பேன். மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்கறதில்ல, ஏழை பணக்காரன்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இருளவர் இருக்கிறாங்க இங்கே, 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறோம், அவங்க 3 மணிக்கு சாப்பாடு வாங்குறாங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா மணி 3 ஆச்சு, அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை, சாப்பாடு வாங்கின்னு போறியே, இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களை எத்தனை மணிக்கு போடுவீங்க, 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிடக்கூடாதான்னு. அதுக்கு அந்தம்மா ஒரு 3 பொம்பளைங்க அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க, 3 மணிக்கு வாங்குறீங்களே, இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம். அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு, எங்கே நீ கடவுளை வழிபட்ட, வேற்றுமை வந்துடுச்சு அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது. கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது, வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அதில் போய் நான் பணக்காரன், நீ ஏழை, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும். இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா. அதை தான் செய்துன்னு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இல்லைங்கய்யா, யாராவது இடமா போயிட்டா உட்காருன்னு நீங்கள் சொன்னதே இல்லை, சும்மா உட்காரு அப்படின்னு அதட்டினது இல்லை. இதுதான் சரி, இது கேட்குறது நீங்கள் விளக்கி தான் அவங்கள உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும். அவனுக்கு புரியல, மொட்டுத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன். போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான், அவனுக்கு மனசை பற்றியே தெரியல, இன்னும் ஆன்மாவை பற்றி பேசுகிறான். சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்கவே மாட்டேன்றான். கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான், என்ன கோயில் எந்த முட்டை வந்த முட்டையிலேருந்து கோழி வந்தப்பா, பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டுன்னு. ஏன்னா இவன்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது, இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர, ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும், காலம் முடிஞ்சிடும், உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். அதை தான் நான் படித்து சொல்கிறது, இப்படி பண்ணாதீங்க, சந்தேகங்கள் கேட்கலாம், ஆனால் கண்டதை குப்பை கூலெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தாம்மா போயின்னு இருக்குது. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சாமி பக்தி இல்லை, ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோடைய செயல்பாடுகளை ஒழுங்கடுத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா. இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க? அனுபவம் தாம்மா இதுக்கு காரணம். மெயினாக சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் மனம், மனத்துக்கு அப்புறம் சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல். இது 3 தான் உலக தொடர்ச்சி. அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும். மனசு சிந்திக்குது, கடவுள் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, இது சரியா தப்பா, இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது. அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது பேஸாக இருக்குது அப்படின்னா, கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, மூக்கு ஒன்று பேஸாகுது, வாய் ஒன்று பேஸாகுது, உடல் ஒன்று பேஸாகுது. இது வெளிப்பொருள். இந்த 5யுமே வெளிப்பொருள். அப்போது இந்த 5யும் ஞானி என்ன சொல்கிறான், பொய்டான்றான். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான், இது மெய்டான்றான்.
அப்போ ஞானி சொன்னது மெய்யா, அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது. ஏன்னா இந்த அஞ்சியுமே மண்ணு தொன்ன போகுது இல்லையா? மனம் இந்த அஞ்சினுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அஞ்சினுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட? கண்ணுக்கிட்ட. அதுக்கு அடுத்தது காதுகிட்ட, அதுக்கப்புறம் தான் மீதி இந்த 3 பொருள்கிட்ட. அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கண்ணு எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். மீதி மூக்கு மோடுறது, உடல் உணர்றது, வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான். இந்த 2 பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான். ஆகாயம்னா காது, நெருப்புன்னா கண்ணு. இந்த 2ம் சேர்ந்து மனம்ன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி இன்னைக்கு செயலை செய்ய சொல்லுது. அது செய்யுது. இது எப்படி செய்யுது? இதுக்கு பேர் அந்தகரணம். அந்தகரணம்னா என்ன? இல்லாதது இருக்குது. அந்தகரணம்னா இல்லை அது, ஆனா இருக்குது. இது குழப்பமான விஷயமாவே தெரியும். இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்றோம், அது இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை, ஆனா செயல் புரியுது. இது எப்படி செயல் புரியுது? என்னென்னவா இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், 4ம் சேர்ந்தது அந்தகரணம். இந்த 4னுடைய செயல்பாடும் இந்த 4னுடைய செயல்பாட்டையும் எடுத்துக்குது. அப்போ மறைமுகமா இருந்து உடலுக்குள்ள எல்லாம் கெட்டி பொருளாகுது. கண்ணு கெட்டி பொருளாகுது, காது கெட்டி பொருளாகுது, மூக்கு கெட்டி பொருளாகுது, வாய் கெட்டி பொருளாகுது, உள்ளகிற பொருளெல்லாம் கெட்டி பொருளா. மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் இல்லை. உலகம் ஃபுல்லா நான் மனசை பத்தி பேசினுக்கிறோம். அப்ப மனம்ன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமா இருக்குது. அப்போ இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன? இதுக்கு உயிர். அப்ப இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர். இது உயிரா இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அதுக்கு. ஆனா இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது, காது பார்த்து சொன்னது, மூக்கு பார்த்து சொன்னது, வாய் பார்த்து சொன்னது, இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு. அது வரைக்கும் மனம் இல்லை, அது உயிராக தான் இருந்தது. அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோட மனம்ன்ற பொருளாச்சு. மனம்ன்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சிந்திச்ச உடனே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவு, புத்திமன்னா ஆலோசனை, அகங்காரம்னா முடித்தல், மனம்னா செய்ய சொல்றது, குருவாக இருந்து வழி நடத்துது. அப்போ இந்த 4 பொருளும் இல்லை, இருந்துக்குன்னு உலகத்தில் வழி நடத்திங்குது. அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன? இந்த 4 ஆயிடுச்சுடு. இந்த 4 ஆயிடுச்சா என்ன இருக்கும்? இப்போ நான் ஒரு ரவுடி, 3 பேர் அடியாட்களை வச்சுன்னுக்கிறேன். அவரை போய் இதனை பண்ணி, இவரை போய் என்ன பண்ணி, இவர்கிட்ட பிடிக்கணும், அவர்கிட்ட பிடிக்கணும்னு சொல்லினுக்கிறேன். எல்லாம் செய்துன்னுக்குறாங்க. இந்த 3 பேரை கொன்னுட்டா நான் தனித்து வாழ முடியுமா? என்ன விளையாட்டையும் பண்ணிக்கிறாங்க. ஊரு என்ன விடுமா? என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன். அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில், ஆன்மாவோட இணைஞ்சிடுவேன். அப்ப மனம்ன்ற ஒரு செயல் இல்லை. மனம்ன்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல். மனம்ன்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல். யாருங்கன்னு ஆசிரமம்னு வந்தா ஏதோ ஒரு பக்தியை பேசிட்டு, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்றேன், இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி நடக்கிற ஒரு நிலையா இருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்தா நீ உன்னையே அறிஞ்சிக்கலாம், நீயே செயல்படலாம், எல்லாத்துலயும் நீயே வெற்றிகரமா வாழலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையை, உங்கள் நிலையை எனக்கு சொல்லுங்க ஐயா. அருணகிரிநாதர் பாடல்ல சொல்றார், நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திரா சொரூபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயோன்றார். இது பாடல் நல்லா இருக்குது, டிஎம்எஸ் நல்லா படிக்கிறாரு, அருணகிரி நல்லா எழுதிக்கிறாரு. அது இல்லை குறிக்கோள். அதுக்குள்ள நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். எந்தவித பரிகாரமும் யாரையும் சரிப்படுத்தாது, உன் மனம் சரிப்படாம. அதனால நான் யாரையும் எந்த பரிகாரமும் செய்யறதும் இல்லை, சொல்றதும் இல்லை.
ஏன்னா முதல்ல உன் மனம் சீர்படணும். எந்த பரிகாரத்தால் உன் மனம் சீர்படாது. இந்த பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் எதுக்காக சொல்லி வச்சுக்குதுன்னா உன் மனசு சீர்படும். இதையாவது செய்து இது செய்துட்டேன்பா, எனக்கு இது போயிடுச்சுப்பான்னு உன் மனசு நினைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்குதே தவிர எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால் அருணகிரி சொல்கிறார், நாத விந்து கலாத்தி நமோ நமோ, வேத மந்திர சொருபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயன்னாரு. இதுக்கு பொருள் என்னான்னு நம்ம பார்க்கணும். நாதம் ஆன்மா, கலை உயிர், விந்து நெருப்பு. இது முப்பொருள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மந்திரமெல்லாம் உனக்கு அடிமைடான்றாரு. இது முப்பொருள் உனக்கு சேரும்போது குண்டலின்ற சக்தியும் ஆன்மான்ற சிவமும் ரெண்டும் புனரல் பண்ணும் போகம், அது பேரு. இந்த போகம் நடந்து போச்சுன்னா உன் நிலை கடவுள் நிலைடான்றாரு. அப்போ இந்த ரெண்டு ஒன்று சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்றனா, வெளியே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உட்காயினா உன் கஷ்டம் போகுமா? அப்படி போறதா இருந்ததுன்னா உலகத்தில் எவனா கஷ்டப்படுவானா? எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிறான், இதை சிந்திக்கிறது இல்லை. என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், அவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கிளாஸ் நடந்துக்கினே ஓடியாந்து காலாண்ட பூ பழம்லாம் வச்சுட்டு காலில் ஒன்று கும்பிட்றாரு. நான் கேட்டேன், யாருப்பா நீ? என்ன இது மாதிரி சாமி, நான் இதிலேருந்து வரேன், ஒரு ஊர்லேருந்து, என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்ட போய் சொல்லிடாத. ஒரு 50,000 எடுத்தா ஒரு தகுதி தரேன், தாயத்து தரேன், படுக்கையில் வெய்யன்னுவான், எழுந்து ஓடணுவான், கட்சியில் பொண்ணும் போயிடும் பணமும் போயிடும். இது மாதிரிலாம் செய்யாத. நானும் அதெல்லாம் செய்யறதில்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான், சிந்திச்சுக்கினே இருப்பான். ஏன் ஆச்சு, எதுக்காச்சுன்னுவான். நீ அன்னாடம் வழிபடுற போகிற அந்த கடவுளை நம்ப, டாக்டரை நம்ப, நல்லா ஆகிடும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரிப்பா நான் நல்லா இருக்கிறேன், எத்தப்பா பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா 1,00,000 ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா பொண்ணு அது ஏமாற்றி சம்பாதிக்கிறது இல்லை அது. அதனால என்ன செய்ய முடியும்? சரி அந்த மாதிரி செய்ய முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணி பெட்டே இல்லை காலி பண்ணிடலாமே, நம்ம பண்ண முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துற செயல். மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்குது. இதை தான் அகஸ்தியர் அழகாக சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனாரு. இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லிட்டார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார் பட்டினத்தார். எதை செய்தாலும் உன்னுடைய மனம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது எந்த துன்பமும் இன்பமும் இங்கே இல்லடா அப்படின்ட்டார். துன்பத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அது எப்படிப்பா நாடி நிற்கணும்? தண்ணி தூக்கின்னு வருவான்டா பொம்பளை பசங்க, குடம் கையை ஆட்டிக்கின்னு. ஆனால் பேசிக்கின்னு வந்தாலும் குடம் நவுறாது. எது பேசி வந்தாலும் மனசு குடத்து மேலே இருக்குது. அது மாதிரி உன் மனசை கடவுள் மேலே வைடான்னாரு. அந்த மாதிரி எந்த பரிகாரமும் எந்த சாமியாரையாலையும் சரிப்படுத்த முடியாதுமா. ஏமாத்தலாம் ஒன்றும் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறதும் கிடையாது. இங்கே எலுமிச்சம்பழம் கொடுக்குறது, தாயத்தை கொடுக்குறது, தகுடு கொடுக்குறது, இந்த வேலை நம்ம செய்ததே கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்கள் மந்திரம் இதை பற்றிலாம் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு இது கேட்கணுங்க ஐயா. பெய்யன பெய்யும் மழை ஒரு அப்படின்னும், நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ இது உண்மைங்களா? உண்மைம்மா, உண்மை. இது உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆன்மீகம் அழகானது, பக்தி அழகானது, ஆன்மீகம் அசிங்கமானது அப்படின்ட்டு. உடனே ஒரு அம்மா எனக்கு தாம்பரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆன்மீகம் அசிங்கம்னு சொல்லியிருக்கிறீங்களே, பக்தி அழகானதுன்றீங்களே, எப்படி இதுன்னு. எங்கம்மா வீடு என்ன? தாம்பரம். நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, வாங்க நேராக உட்காந்து பேசலான்னு. ஏன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சொந்த பந்தம் இருக்குது. நீங்கள் கௌரவமாக வாழ்ந்தால் அது எனக்கு கௌரவம். நம்ம ஊர்லேயே நமக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சொந்தக்காரர் ரொம்ப பிச்சைக்காராக இருப்பார். யாராவது தெரிஞ்சுங்க வந்து அவர் யாருங்கன்னா வந்தாலும் அங்கே ஊரில் கிடக்கிறவங்க அப்படின்ட்டோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக மாட்டான், கோடீஸ்வரன் நம்ம சொந்தக்காரர் தாங்க அவர் அப்படின்னுட்டோம். ஏன்னா யார் நம்மளை விட உயர்ந்துக்கிறானோ அவனை தான் அடையாளம் காட்டுவோம், யார் நம்மளை விட தாழ்ந்துக்கிறானோ அவனை அடையாளமே காட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட உள்ளம் இது. பட்டினத்தார் கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு வர்றாரு. இது அவங்க அக்காவுக்கு அவமானமாக இருக்குது. ஏன்னா இவர் ஞானி, இவருக்கு சரி.
அந்த அம்மா அஞ்ஞானி, அந்த அம்மாவுக்கு சரியாக வராது. ஆனால் அது அவமானமாக இருக்குதுன்ட்டு அந்த இருக்கிறத விட செத்து போகிறது மேலுன்னு ஆப்பத்தில் விஷம் போட்டு ஆப்பம் சுட்டு இதை சாப்பிட்டு சாப்பிட்டோன்னு கொடுக்குறாங்க. அவர் கையில் வாங்கி பார்க்குறாரு, விஷம் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, ஊட்டப்பம் ஊட்டை சுட்டால் ஓட்டப்பம் ஊட்டை சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேலே போட்டுடுவார். ஓடு பற்றிக்கும். ஐயோ, இது எப்படி எல்லாரும் போட்டால் ஓட்டு மேலே பற்றிக்குமா? பட்டின்னு தர் போட்டால் பத்தோம், நம்ம போட்டால் பத்தாது. அது மாதிரி அவ்வை பெய்யும் மழைன்னா பெய்யும். ஏன்னா அவ்வைன்றது ஒரு அபூர்வமான பெண்ணுடைய பெண். அந்த அம்மா, அந்த அம்மாவை யாரும் பெற்றதா யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வள்ளுவனுடைய தாயினுடைய பேர் ஆதி, தகப்பனுடைய பேர் பகவான். இல்லைங்களா? அப்படி தானே? நமக்கு அவர் தெரியாது, சொல்கிறேன். ஆதி பகவான். அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இதில் 2 அர்த்தம் உண்டு. ஆதின்னா கடவுளுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு, அவங்க அம்மாவுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு. பகவான்னா கடவுளுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு, அவங்க அப்பாவுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு. இவங்க 2 பேரால் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றதையும் அவர் சொல்கிறாரு. அந்த 2 பேரால் தான் வந்தேன்னு சொல்கிறாருங்க, இல்லையா? அப்படி தான் நம்ம பொருள். அந்த மாதிரி அவ்வை ஒரு மகானுக்கு பிறந்தவங்க. அவங்கள ஆற்றுல விட்டாங்க, எடுத்து வளர்த்தாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு பிள்ளையார்கிட்ட போய், சாமி பிள்ளையார எனக்கு இளமை வேணாம், எனக்கு முதுமை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியுமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியறதாண்டா இந்தம்மா கூட தண்ணி எடுத்த எல்லா பசங்களுக்கும் எல்லாம் கிடச்சிருக்கணும். அது இல்லை, இது உண்மை தெரியாத உலகம் இது, அதனால பேசும். அந்த அம்மாவனுடைய உள்ளுக்குள்ள இருந்த ஞானம் அப்போ வெளிப்பட்டுது. அது பிள்ளையார்கிட்ட போய் முதுமையை கேட்டவுடனே இந்த அம்மா முதுமையானாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க வராங்க, எனக்கு இளமை வேணா, முதுமை கொடுன்னு. முதுமை அது பிள்ளையார் கொடுத்தது இல்லை, இந்த அம்மாக்குள்ள இருக்கிற பிள்ளையார் கொடுத்தது. அதனால உலகத்தையே வெறுத்து பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பயந்தான் அதை பார்த்து. பாரியினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மூவேந்தரை எதிர்த்து நிக்குது, இல்லையா? எவனால எதிர்த்து நிற்க முடியும்? பாண்டிய மன்னன் கதவு மூடுறான், அவை வருதுன்னு ஒன்ன உடைச்சிட்டு உள்ள போகுது. அப்போ மூவேந்தர இன்னைக்கு பூகம்பம்னு பேசுறமே, இது அவை காலத்திலேயே செய்து காட்டிச்சு. பூகம்பத்தை மூவேந்திரம் வரும்போது பூமியை பொழந்து காட்டிச்சு. அது அப்படிப்பட்ட அவை பெய்யணும் பெய்யாதா? பெய்யுமா? அப்போ பெண்ணை பெரும் சக்தின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம்மா, அது சாதாரண பெண் இல்லை, அது பெரும் சக்தி வாய்ந்த பெண். அது எல்லா பெண்கள் மாதிரி இல்லை, அதே மாதிரி எல்லா ஆண்கள் மாதிரி இல்லை. மகான்கள் தோற்றத்துக்கு மனிதர்கள் தான், ஆனால் மகான் வேற, அஞ்ஞானி வேற. அதே மாதிரி தோற்றத்தில் பெண்கள் தான், ஆனால் அந்த அம்மா வேற, காரைக்கால் அம்மா வேற. அந்த மாதிரிலாம் மகான்கள்ன்றது அவங்களுடைய ட்ராக் வேற. ஆனால் பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லாதவங்க. சக்தியை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க அவங்க. அதனால் அதெல்லாம் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்தவங்க. அதனால் ஊர் வறுமையில் வாடி ஒருத்தனே சேர்த்து வச்சுக்கின்னு சாப்பிடும்போது அந்த அம்மா பார்க்குறாங்க, இப்படி போய் இந்த நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு பெய்யும் மழை. இன்னொன்று ஃபுல்லாக ஒரு நல்லவன் இருக்க மாட்டான் அந்த ஊரில், எல்லாரும் கெட்டவனா அந்த கூட. ஒன்று அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு மேகமே பொழிஞ்சிச்சு.